ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான அலா நின்னு செரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு அவங்க மாமாக்கோட திருமணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவங்க மாமா ஒரு விமனைசர், நல்லவனே கிடையாது. ஆனால் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் என் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது, நீ ஊன்னு சொன்னீங்கன்னா நான் ஓடி வரதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் ஒன்ஸ் தாலி என் கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேர் கணேஷ். டிரெக்டர் ஆகணும் அப்படின்றது இவருடைய பல நாள் கனவுங்க. ஃபைனலி அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் மக்களிடையே பயங்கரமான வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போ ஹீரோ கிட்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்காக மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு முக்கியமான கால். அந்த காலில் பேசின நபர் யார், என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட் ஏறி அவருடைய கிராமத்துக்கு கிளம்பி வராருங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்லேருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவருங்க. ஹீரோக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, எப்படியாவது ஒரு பெரிய டைரக்டர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான முயற்சி எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த முயற்சியும் எடுக்கலனா கூட சினிமா சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் தாங்க இவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஜ் ட்ராமாஸில் கலந்துக்கிறது, வேஷம் கட்டி நடிக்கிறது, அதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தான் இவருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கிடைக்கிற டைம்லலாம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போயிடுவாங்க. ஸோ சினிமா தான் லைஃப்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் திவ்யா. இவங்க டவுனில் போய் படிச்சுட்டு கிராமத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல வந்து இறங்கும் போது ஒருத்தன் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். இதனால அந்த இடத்துல பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு வராங்க. ஃபைனலி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. அப்பதான் முறையா ஹீரோவும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் எழுந்திருக்கும் போது அவங்க அம்மா வந்து உங்களுக்காக இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டிஷ் வேணும் அந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு நார்மலாகவே நிறைய சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது மாடியிலிருந்து கீழே பார்த்தா கீழே ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அவன் தானே நேற்று நம்மளை காப்பாற்றினது, ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சி போயிருதுங்க. ஆனால் பெருசாக இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. ரெண்டு பேருமே இப்போதைக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மானரில் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் வயலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரோமா அப்படின்னு சொல்ல, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோனுடைய அம்மாவும் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அங்கே ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட டிஃபன் பாக்ஸை ஹீரோனுடைய ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது. ரெண்டு பேரும் ஒரு ஓரமாக போய் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஸ்டேஜ் ட்ராமா நடக்க போது, கண்டிப்பா நீ அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுறாங்க. அந்த ஷோல ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே ஒரு காம்படிஷன் மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு. ரெண்டாவது ஒருத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது லீடு கேரக்டர் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. மயக்கம் போட்டு விலகிற மாதிரி அப்படியே போதையில் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போச்சுன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் பொறுமை இழந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு இடையில ஹீரோ பூந்து எல்லாரையும் கலகலன்னு சிரிக்க வைக்கிற மாதிரி நடிச்சு ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷோவில் எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கிறாருங்க. ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கதையோட லீடு கேரக்டர் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல மாத்திரை கலந்துருக்கிறாரு அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பலாருன்னு அவர் ஒரு அற விட்டுறாருங்க. பிரச்சனையும் சால்வ் பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோனுடைய அம்மா காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. மாடியில் நின்று ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோனுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் பொறுக்கி பசங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போறதில்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் கை காட்ட ஹீரோவும் கை காட்டுறாரு. ஹீரோனுடைய அம்மா திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் சைலண்டா நின்றுறாங்க. இவனுங்க தான் என் பொண்ணு கை காட்டுறானுங்க அப்படின்ட்டு, என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள போங்கடி அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய ஃப்ரெண்டையும் திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த டெய்லர் கடையில் வந்து உட்கார்றாருங்க. இந்த டெய்லரும் ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவருக்கு ஒரு அழைப்பு வருதுங்க, ஹீரோனுடைய வீட்டில் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. இவரும் டேப்பை தூக்கிட்டு ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்தா ஹீரோனுடைய அம்மா வந்து நீ எல்லாம் ஒன்றும் மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்ல, நானே மெஷர்மெண்ட் எடுத்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீரோனை ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு அம்மாவாக தான் ஹீரோனுடைய அம்மா இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ள திருவிழா
திருவிழா நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் அத்துமீறல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எதிர்த்து நின்னாலும் தொடர்ந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடுப்பான ஹீரோ அவனை போட்டு அடின்னு அடிச்சு ஹீரோயிஸ்ட காமிச்சிடுறாருங்க. இதுல ஹீரோயின் நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய மொரமாமனுக்கு ஹீரோனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. மாமங்காரனுடைய அப்பாவுக்கு ஹீரோனுடைய அம்மா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்காங்க, உங்க பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு. அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க. ஆனா மொரமாமன் நல்லவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான விமனைசருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ஃபிசிக்கலில் இருந்துக்கிட்டே தான் ஹீரோனுடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு போய் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனுடைய அம்மா. இவன் நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஹீரோனுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. ஹீரோனை வார்ன் பண்ணி விட்டுறாங்க, இனிமேல் அவன் கூட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, பழகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவனை அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஹீரோனுக்கு ஹீரோ மேலே எந்த ஒரு ஃபீலிங்குமே வரலங்க. ஹீரோனுடைய அம்மா இப்படி சொன்னதுக்கப்புறம் எங்கே அவனை மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவே காதலாக மாறுதுங்க. இந்த காதலை ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு ஹீரோ கிட்ட காதலை சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கோல் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், காலேஜில் எத்தனை பசங்க என் பின்னாடி சுற்றுனானுங்க தெரியுமா, எவனையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணதே கிடையாது, இப்போ நானாக வந்து உங்ககிட்ட காதலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒரு கோல் இருக்குது, என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே ஒரு சினிமா எடுத்து டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நல்லா லவ் பண்ணுறவன் நல்ல சினிமா எடுப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு வீட்டுக்கு வர சொல்ல, ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அடிச்சு பிடிச்சாங்க போக ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே பிளாக் பண்ணிட்டு ஹீரோ மட்டும் வீட்டுக்குள்ள விட ஹீரோயின் கதவை லாக் பண்ணி ஹீரோ கிட்ட ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முத்தத்துக்கு இப்படி நின்ட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவனுக்கு ஒன்றாகலை ஆனால் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோடைய அப்பா யார்மானி அப்படின்னு கேட்க இன்னாரோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை மாமான்னு சொல்லியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோ ஃபீவரில் படுத்து கிடக்கிறாரு. ஒரு முத்தத்துக்கே உனக்கு இவ்வளோ ஃபீவரா, அப்போ மொத்தமாக கொடுத்தா நீ என்ன ஆவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்ப உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து இவருடைய காதலை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக வீட்டுக்கு ஹீரோவோடைய அம்மா வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இன்னாரோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோடைய அம்மாவையும் அத்தைன்னு சொல்லியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நடிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ போறாருங்க. ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படியே சைகிலேயே உன்னை நான் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருத்தோடைய காதலையும் உறுதிப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேருத்தோடைய காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக தாங்க போயிட்டு இருக்கு. யாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லோருமே அடிச்சு பறக்க விட்டு எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனால் ஹீரோக்கு புரியல இவனுங்கெல்லாம் யார் எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ஹீரோ கொண்டாந்து ஹீரோனை ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. வீட்டுக்கு வெளியில் நிறையா சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோனுடைய அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, உனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருடைய அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீ இவரை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இது என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய அம்மா ஹீரோனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அப்போ ஹீரோயின் வந்து ஓப்பன் அப் பண்ணிடுறாங்க, எனக்கு கணேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. இது அந்த சினிமா காரணியா, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் எடுத்தது தான் முடிவு, இந்த முடிவை மீறி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ராத்திரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக யாருக்கும் தெரியாமல் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய முறமாமனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எப்படியாவது இதை நிப்பாட்டு, நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுடைய சுச்சுவேஷன் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. அவரே ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்குற சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மனக்கோலத்திலேயே ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. இங்கே பாரு கணேஷ்,
நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பட் நீ என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியுது நீ உன்னோட கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, பட் என் கழுத்தில் ஒருத்தன் தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான், நீ தான் முடிவு பண்ணணும், நான் வேணுமா இல்லை உன்னோட கோல் வேணுமா அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற நிலையில் நான் இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணுற நிலையிலையும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு, சரி ஓகே நாளைக்கு காலையில் தாலி ஏறுற வரைக்கும் டைம் இருக்குது, நீ வந்து ஊன்னு சொன்னீங்கன்னா நான் உன் கூடயே ஓடி வந்துடுவேன், இல்லை நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான் என் கழுத்தில் தாலி ஏறிடும், அதுக்கப்புறம் நம்ம ஜென்மத்துக்கும் மீட் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், நாளைக்கு நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஹீரோனுடைய அம்மா வந்து பார்த்துட்றாங்க. ஹீரோனுடைய அம்மாவுக்கு தெரியுது ஹீரோயின் எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுடைய அம்மாவும் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கான திருமண ஏற்பாடுலாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் சொன்ன மாதிரியே அந்த கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு வராருங்க. மணமேடையில் ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இந்த மொரமாம தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஹீரோனால் அந்த இடத்துல உட்கார முடியல, அதனால் எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்திலேருந்து எழுந்து வெளியே வந்துடுறாருங்க. அப்போ ஹீரோடைய மனசாட்சி வந்து ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கு, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ அவளை கல்யாணம் கூட பண்ணிக்க, அதுக்கப்புறம் கூட உன்னோட கோலை சேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கு. பட் இருந்தும் ஹீரோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த மொரமாமனுடைய ஆட்கள்லாம் வந்து ஹீரோ இங்கே இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிதடி பஞ்சாயத்தில் ஹீரோவை மண்டையிலேயே அட்டாக் பண்ணி அப்படியே ஹீரோ விழுந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா அப்பாலாம் வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அப்போ தான் தெரிய வருது ஹீரோ வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு கல்யாணம் நடந்தே முடிஞ்சிருக்குங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே வந்து அட்மிட் செய்யப்பட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு ஹீரோ வந்து கண் முழிச்சிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறாரு, டே வாடா வாடா போய் கல்யாணத்தை நிப்பாட்டலாண்டா, திவ்யாவுக்கு கல்யாணம் ஆயிருண்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொல்றாரு, டே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் புகுந்த வீட்டுக்கே போயிருப்பா, இந்த சம்பவம் நடந்து 3 மாதம் ஆச்சுடா, 3 மாசமா நீ கோமா ஸ்டேஜில் இருந்த, இப்போதான் வந்து கண் முழிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாருங்க. சரி நம்மளுடைய ட்ரீமுக்காக தானே இதெல்லாம் நடந்தது, ஒழுங்காக இனிமேல் ட்ரீமையாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் கிளம்பி ஹைதராபாத் வந்துடுறாருங்க. அங்கே அனு அப்படின்ற பொண்ணோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. தள்ளிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில ரவுடி பசங்களாம் அனு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ போயிட்டு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த பொண்ணு ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியும் பேச ஆரம்பிக்கும் போது கேமரா இருக்குது அப்படின்னு பயந்து போய் அவனுங்கெல்லாம் வந்து ஓடிடுறானுங்க. பரவாயில்ல நல்லா ட்ரிக் பண்ணி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் ஹீரோ சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக சினிமா சான்ஸுக்காக தான் ஹைதராபாத் வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல இவர்கிட்ட கையில் காசும் கிடையாது, வாடகையும் கொடுக்க முடியல, அதனால் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இவர் எங்கே போகிறதுனே தெரியாமல் இந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. இப்போ அனு பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக சாப்பிட்றாரு. அப்போ தான் அனுக்கு புரிய வருது ஹீரோ சாப்பிட்டே ஒரு 2 நாள் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா சாப்பிட வச்சுட்டு எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு எங்கேயும் தங்கலை அப்படின்னு சொல்ல, சரி என் கூட வாங்க அப்படின்னு அனுவோட வீட்டுக்கு ஹீரோவை கூப்பிட்டு போக, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் மட்டும் தான் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன், யாரும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஸ்டே பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அனுவோட ஸ்கூட்டியை ரெடி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ அனு வந்துட்டு நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, உங்களுக்கு ப்ராப்பரான சினிமா சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உடனே சரின்னு கேட்டுட்டு அனு கூடயே வந்து ஹீரோ ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அனு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. யாருமே ஹீரோக்கு பெருசாக சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அனு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் வீட்டை வச்சுக்கிட்டதே கிடையாது, நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா ஹீரோவே அனுக்காக சமைச்சிருக்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஃப்ரிட்ஜில் இருந்து பீர் எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரும் பீர் அடிச்சுட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால தான் அனு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகிட்டு இருக்காங்க. அனுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, பல முறை ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக அவாய்ட் பண்ணிட்டு அவரோட வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ மாடியில் ஒரு சூரிய நமஸ்காரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே அனு வந்து நீ பாட்டுக்கு ஜாலியாக யோகா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் பாரு உன்னை தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கீழே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோவை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிடறாங்க. ஹீரோ ரைட்டிங்கில் பிஸியாக இருந்துகிட்டு இருக்கும்போது அனு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹீரோவை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்றாரு. அவருடைய வேலையிலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோவோடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து அவருடைய டிரெக்ஷன் கனவுலையே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அணுவே ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பல முறை ட்ரை பண்ணாலும் ஹீரோ வந்து அசர்ற மாதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அணு அவங்க வேலையை அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவருடைய ரைட்டிங் ஒர்க்கை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அணுவோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பேச ஆரம்பிக்கும் போது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் ட்ரை பண்ணியே ஒர்க் அவுட் ஆகலை, நீ ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆக போதா என்ன அப்படின்னு அணு அவங்க ஃப்ரெண்டை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சரின்னு சொல்கிறாரு. சினிமா போகலாமா அப்படிங்கும்போது ஹீரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஹீரோக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குங்க. அதனால சரி ஓகே ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் சினிமா போகலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாருங்க. ஊரில் டெய்லராக இருந்தார் இல்லையா, அவர் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஷாப்பில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய கதையை பற்றியெல்லாம் கேட்கும்போது அப்போ தான் அவருக்கும் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ ஹீரோ சினிமா சான்ஸுக்காக இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி கான்டாக்ட்லேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மொபைல் நம்பர்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஹீரோ அணுக்கோட சேர்ந்து படத்துக்கு போகிறாருங்க. நைட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு லேட் நைட்டு தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து அணுவை எழுப்பி விட்டு ரெடி பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அணுக்கிட்ட சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வராருங்க. அந்த ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லும்போது கதை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, கான்செப்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்படி வாய் வார்த்தையில் சொன்னாரே தவிர அதிகாரப்பூர்வமாக அவர் எதுவுமே சொல்லலை, அட்வான்ஸு செக்குன்னு எதுவுமே கொடுக்கவே இல்லை. இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹீரோ அவருடைய டெய்லர் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போடுறாரு. அவர் ஒரு ஆட் ஷூட்டிங்கில் இருக்கிறதா தெரிய வருதுங்க. உடனடியாக ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த ஆட் ஷூட் டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் வந்து சண்டை போட்டு போயிடுறாருங்க. ப்ரொடியூசர் டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த டெய்லர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு டைரக்டர் தான், டைரக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டால் ஹீரோ எதுவுமே பண்ண கிடையாது, அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லிடுறாரு. ஆனால் மாடலுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி ஓகே இவனை பண்ண சொல்லுங்க அப்படிங்கும்போது ஹீரோ டைரக்ட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இவங்கிட்டலாம் நான் வந்து இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. இந்த ப்ரொடியூசர் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அணுக்கு ஃபோனை போட்டு நீ கிளம்பி வா, என்னோட எல்லா சுச்சுவேஷன்லையும் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த வாட்டியும் நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்ற நம்பிக்கையில் தான் உன்னை வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அணுவை சாரி கட்ட வச்சு இவர் வந்து ஆட் ஷூட் ஒன்று மேக் பண்ணிடுறாருங்க. ஸோ என்னை நடிக்க வச்சதுக்காக நான் உனக்கு பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து ஹீரோக்கு பார்ட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அங்கே போனால் ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு, இதே மாதிரி இன்னொரு ஆட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கூட இருக்குது அப்படின்ட்டு பணம் கொடுக்குறாங்க. இல்லை சார் பணமெல்லாம் வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கும் போது இல்லை ஃபஸ்ட்டு பேமெண்ட் வருதில்ல ஸோ இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் இன்னொரு ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்கிட்ட ஆடுக்கான கண்டென்ட் எல்லாம் இல்லை சார், என்கிட்ட சினிமாக்கான கண்டென்ட் தான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யாராவது இருந்துன்னா சொல்லுங்கள் நான் கதை சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாரு, அவர் ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அதனால் அவரு கூட நான் கனெக்ட் பண்ணி விட்றேன், அவர்கிட்ட நீ போய் கதை சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷங்க. உடனே இந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு போய் அணுக்கிட்ட கொடுத்து இது மொதல் பேமெண்ட்டு, நீ தான் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த பேமெண்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இது உன்னோட உழைப்புனால வந்தது, முதல் காசு நீ வச்சுக்க அப்படின்ற மாதிரி அணு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை போட்டு காட்ட அணுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஊரில் ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம அணுக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அவனை போட்டு அடின்னு அடிச்சு அணுவை எப்படியோ காப்பாற்றிடுறாருங்க. உள்ளூரில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து இதே விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கியா, இடம் தான் மாறுதே தவிர நீ மாறவே இல்லை, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற லெவலுக்கு ஹீரோ கிட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் மிரட்டி அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாருங்க. இப்போ அணுவும் வந்து சேஃப் ஆயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அணு கிட்ட வந்து இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணதே கிடையாது. அணு அப்ரோச் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திருப்பி அப்ரோச் பண்ணதே கிடையாது. ஸோ இதுக்கான காரணம் ஹீரோக்கு ஒரு காதல் இருக்குது அப்படின்னு அணுவும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ப்ரொடியூசர் சொன்ன இன்னொரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறாரு, கதை சொல்கிறாரு. அந்த கதை வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனடியாக செக்கு கொடுத்து இந்த படத்தை கன்ஃபார்மும் பண்ணிடுறாருங்க. பூஜையெல்லாம் போட்டு உடனடியாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் நடக்க ஆரம்பிக்குது. பல நாள் கனவு இப்போ கண்ணு முன்னாடியே இருக்குங்க. ஸோ இவர் அந்த வேலையில் சின்சியராக இருக்கிறாரு. அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாருங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு வருது. நான் உங்க கூட சேர்ந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றானு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நான் பாராட்டுவேன், எனக்கு ஒரு முக்கியமான
வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட போய் படம் பார்க்குறாரு. ஆடியன்ஸ் எல்லோருமே கொண்டாடுறாங்க. அப்போ மீடியா பர்சன்ஸ் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கலான்னு வரும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அடிச்சு பிடிச்சி ஹீரோ சொந்த ஊருக்கு கிளம்பி வந்தா கடல் பக்கத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட கோலை பார்த்து கோலுக்காக ஓடினது என்னோட தப்பு தான், உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சுக்க திவ்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் திவ்யா எதுவுமே பேசவே இல்லை. திவ்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுடைய கழுத்தில் இந்த முறமாம தாலி கட்டலான்னு வரும்போது இந்த மாதிரி ஹீரோவை அடிச்சு போட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்லியிருக்கிறா. இதில் ஷாக் ஆகி ஹீரோயின் எழுந்திருக்கும் போது அதெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முறமாமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். இதில் ஹீரோயினுடைய அம்மாவும் கடுப்பாயிட்டாங்க. என் பொண்ணு மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பெருசாகி ஒரு கட்டத்துக்கு மேலே என் பொண்ணு அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப வீட்டுக்கு வந்தா அதுதான் என் பொண்ணு, ஆனால் நீ எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு தெரியும், உனக்கெல்லாம் என் பொண்ணை தர முடியாது, என் பொண்ணு அவள் இஷ்டப்பட்டவகூடையே போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறமாம ஹீரோயினுடைய அம்மாவை அடிச்சே கொண்டிருக்கான். அந்த ஒரு ஷாக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஷாக்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஹீரோவோடைய ஃப்ரெண்டு இந்த உள்ளூரில் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ கோமா ஸ்டேஜில் இருந்தடா, கோமாலேருந்து வெளியே வரும்போது ஷாக்கான விஷயத்தை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க, அப்படி சொன்னால் நீ செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான்டா அவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டோம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா அனுதான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. அனு அந்த இடத்துக்கு வராங்க. நான் தான் சொன்னல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு, அந்த சர்ப்ரைஸ் வேற எதுவுமே கிடையாது, உன்னுடைய திவ்யா தான் அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு நான் என்ன திருப்பி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இவளை பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அனு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஹீரோவை சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.